அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள டிவிகேவுடைய நிறுவன தலைவர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். எனக்கு கொஞ்சம் அரசியலில் நல்ல நாலேஜ் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நான் சரியாக கணித்திருந்தேன். எல்லார்ட்டையுமே நான் சொன்னது ஒரே விஷயம்தான். என்னுடைய வீடியோக்களை முதற்கொண்டு நான் சொன்னது, மாண்புமிகு திரு விஜய் அவர்கள் 30% மேலே ஷோராக ஓட்டு வாங்குவார்னு எனக்கு நல்லா தெரியும். அவர் சீமான் அவருடைய ஓட்டை ஃபுல்லாக எடுத்துறாருன்றது தெரியும். ரெண்டாவது விஷயம் கொங்கு மண்டலத்தில் ஏடிஎம்கே பண்ண மாட்டாங்க, நல்லா பண்ண மாட்டாங்க. அதே போல் திருச்சி கீழே ஏடிஎம்கே நல்லா பண்ண மாட்டாங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். இன்ஃபேக்ட் நான் நிறைய பேர் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, நாங்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறோம். போன வாட்டி எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களை நான் உரிமையாக கேட்க முடியல. யாருக்கு ஓட்டு போட்டீங்க? ஏடிஎம்கே. நான் யாரையும் போய் நான் ரெண்டு பேர் தான் என்கிட்ட ஓட்டு போடுறது கேட்டாங்க. ஒருத்தவங்க திருச்செந்தூர் பக்கத்துலேருந்து, இன்னொருத்தவங்க தூத்துக்குடியிலேருந்து. வேறு யார்ட்டையும் நான் அம்பத்தூர்லேருந்து என் நண்பர் வருவார். வேறு யார்ட்டையும் நான் இந்த கட்சிக்கு ஓட்டு போட அந்த கட்சிக்கு ஓட்டு போடலாம் நான் சொல்லலை. அந்த 3 பேருக்கு மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இது நான் ஆதாரப்பூர்வமாக நான் பதிவு வைக்கிறேன். அப்புறம் இந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு நான் யார்ட்டையும் சொன்னதில்லை, வீடியோலையும் சொன்னலை, வெளியிலையும் சொன்னதில்லை. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, நான் ஒரு அலை இருப்பதை நான் ப்ரிடிக்ட் பண்ணேன். எலெக்ஷன் அன்றைக்கி நான் எலெக்ஷன் போலிங் நடந்த அன்றைக்கி நான் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன். ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தேன், விஜய் அலையை நான் பார்க்குறேன். இங்கே நான் விட்னஸ் பண்ணாத எல்லாருமே என்ன எல்லா பெரிய கட்சிகளும் என்னென்னா, இந்த பூத்துக்கு ஆள் வேணும், 20 பேர், வெளியில் ஆள் வேணும், அவங்களுக்கு பணம் கொடுக்கணும், இது போல் எந்த ஒரு பின்புலமும் இல்லை. முதல் தேர்தலில் சந்திக்கிறாங்க. ரெண்டாவது பிரச்சாரங்கள் திரு விஜய் அவர்கள் எல்லா இடத்துக்கும் போகல. ஒரு சில இடங்களுக்கு போனாலும் பல இடங்களுக்கு போக முடியல. பிட் நோட்டீஸ் கிடையாது, வாகனங்களில் தொடர் பிரச்சாரம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப சிம்பிளான எளிய மக்கள், நடுத்தர மக்கள் மனசுக்குள்ளே டிசைட் பண்ணிட்டாங்க, திரு விஜய் அவர்கள் தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அலையை நான் 6 மாதத்துக்கு முன்னாடியே நான் ஃபோர்ஸி பண்ணேன். நான் எங்கே தவறுனேன் அப்படின்னு சொன்னால், கொங்கு மண்டலத்தில் ஏடிஎம்கே வீக்காக இருக்காங்க, அதே போல் திருச்சி கீழே ஏடிஎம்கே நல்லா பண்ண மாட்டாங்கன்றது எனக்கு தெரியும். எக்ஸப்ட் திரு விஜயபாஸ்கர் விராலிமலை ஒரு சில இடங்களில் தவிர. ஆனால் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், இப்போ ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட மாட்டாங்க, விஜய் ஓட்டு வாங்குவார். விஜய் ஒரு 65% ஏடிஎம்கே ஓட்டை வாங்குவார், 30% டிஎம்கே ஓட்டை வாங்குவார், 5% ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை வாங்குவார். அப்படின்றது தான் நான் பார்த்த வரைக்கும் கலர் நிலவரம் இருந்தது. பணம்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமும் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் நான் இதை சொல்கிறேன். இதிலும் பெரிய மாற்றங்கள் இல்லை. ஆனால் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், ஏடிஎம்கே இப்போ 50 இடங்கள் ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா பாமகவோட தயவு இல்லாமல் அவங்க எங்கேயும் ஜெயிக்கல. திருவண்ணாமலை க்ளீன் ஸ்வீப்பு, தருமபுரி க்ளீன் ஸ்வீப்பு, கிட்டத்தட்ட ஓரிரு தொகுதிகளை விட்டுருங்க நான் சொல்கிறது, வேலூர், அப்புறம் திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, சேலம், இது போல் எங்கெல்லாம், அப்புறம் அரியலூர், விழுப்புரம், எங்கெல்லாம் வன்னியர் பெல்ட் இருக்கோ, கள்ளக்குறிச்சி, இந்த வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா பாமகவுடைய ஆதரவு இருப்பதுனால ஏடிஎம்கே ஜெயித்தாங்க. ஏடிஎம்கே ஜெயிப்பாங்கன்றதை நான் கணிக்கலை. ஏன் கணிக்கலைன்னா, ஒரு விஷயத்தை நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். அன்புமணி ராமதாஸ் வர்சஸ் ராமதாஸ் சொல்லும்போது அது 70-30 நான் பிரித்தேன், அந்த வாக்கு எப்படி ஸ்பிட் ஆகும். ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, ஃப்யூச்சர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் பாமக அப்படின்னு சொன்னால். அப்போ அதுக்கேற்ற மாதிரி யாரும் ராமதாஸ் பெரியவரை சீரியஸாக எடுத்துக்கல, அவர் நிறுத்தின வேட்பாளர் சீரியஸாக எடுத்துக்கல. எல்லாருமே அன்புமணி ராமதாஸ் பின்னாடி லைனப் ஆகிட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, நான் எங்கே தப்பாக கால்குலேட் பண்ணேன்னா, 30% திரு விஜய் வாங்குவார், ஆனால் 1லேருந்து 4 சீட்டு ஜெயிப்பார். ஒன்று திருப்பத்தூர், வேலூர் திருப்பத்தூர், ரெண்டாவது நாங்குநேரி, அந்த நாராயணன் ஒருத்தர், மூணாவது காரைக்குடி, நாலாவது ஒரு 4 தொகுதி ஷோர் ஷாட் வந்துடுவார்னு தெரியும். விஜய் அவர்களே ஜெயிப்பாரான்றதை நான் சரியாக கணிக்கல. அது காரணம் 30% தானே இவர் இருக்கார், இவர் எப்படி 35% வாங்குவார் அப்படின்றதுல நான் ஒரு கோட்டை விட்டுட்டேன். ஆனால் அது எப்படி அந்த 5% ஆட் ஆச்சு அப்படின்னு சொன்னால், எல்லா தரப்பு மக்கள் ஒரு பக்கம் விஜய்க்கு வாக்களித்திருந்தாலும் பெரும்பான்மையான வாக்குகள் யார்கிட்டருந்து போச்சுன்னா, ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த வாக்குகள் அப்படியே விஜய்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. நம்பர் 2,
இஸ்லாமியர் மற்றும் கிறிஸ்துவர்கள் வாக்குகளும் ஒரு 65% டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. இதுதான் உண்மை கள நிலவரம். இதில் ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்கள் ஓட்டு வந்து ஏன் சரியாகும், டிஎம்கே வந்து ஜெயிப்பாங்கன்னு நினச்சேன்னா, நான் வந்து இதெல்லாம் களத்தில் நான் கண்ட விஷயங்கள் முதல்ல இருந்தே நான் ட்ராவல் பண்ணதுனால விடுதலை சிறுத்தைகள் இவங்க கூட இருக்காங்க. அதனால் மக்கள் வந்து அந்த கட்சி சார்பாக ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் போன முறை எப்படி வந்து மதுராந்தகம் ஒரு தொகுதியை தவிர மற்ற எல்லா தொகுதியும் திமுக ஜெயிச்சாங்களோ, சென்னை, திருவள்ளூர், அப்படியே அந்த சுற்று வட்டாரம் ஃபுல்லாக ஜெயிச்சாங்களோ, அதே போல் இந்த முறை தாவாக்க ஜெயிக்குது. இப்போ உதாரணத்துக்கு பூந்தமல்லியில் பார்த்தீங்கன்னா 70,000 ஓட்டில் லீடிங்கில் தாவாக்க வேட்பாளர் ஜெயிக்கிறார். அவர் ஒரு ஜெயண்ட் கிருஷ்ணசாமின்னு ஒருத்தர். அது எப்படி நடந்தது அப்படின்னும் போது அந்த ஓட்டு கன்வெர்ட் ஆகலை. அந்த தலித் ஓட்டு வந்து கன்வெர்ட் ஆகலை. அப்போ விடுதலை சிறுத்தைகள் வந்து சரியாக வேலை பார்க்கல அப்படின்றது வந்து எலெக்ஷன் முடிஞ்சப்புறம் தான் திருமாவளவன் அவர்களே ஒத்துக்கிட்டார். எங்கள் ஆட்கள் சரியாக வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. அது ஓகே, நமக்கு இவங்க ஜெயிக்கிறாங்க அவங்க ஜெயிக்கிறாங்கன்னு மேட்டர் இல்லை. நான் சொன்னது எதன் பேசிஸில் ஜஸ்டிஃபை பண்ணோம்ல, அதுக்காக நான் சொல்கிறேன். ஏற்றுக்காது உங்களுடைய விருப்பம். பட் எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஸோ அந்த 5% தான் வந்து இப்போ டிஎம்கே 32%னாங்க. நான் ஆக்சுவலாக டிஎம்கே 43% போக வேண்டிய ஒரு கட்சி. ரெண்டாவது வந்து விஜய் அவர்கள் 35% போயிட்டார். ஏடிஎம்கே வந்து பிட்வீன் 12 to 20 தான் நான் ப்ரொஜெக்ட் பண்ணது. சில தொகுதிகளில் அந்த விசிகே வாக்குகள்லாம் கன்வெர்ட் ஆகிருந்தது, சிறுபான்மை வாக்குலாம் ஒழுங்காக கன்வெர்ட் ஆகிருந்ததுன்னா டெஃபினட்டாக வந்து அவங்க 25 தாண்டி இருக்க மாட்டாங்க. அதுதான் வந்து கள நிலவரமாக இருந்தது. நீங்கள் வேணால் பார்க்கலாம். நீங்கள் அந்த ஏடிஎம்கே பெற்ற வெற்றிகள்லாம் பார்த்தீங்கன்னா, பாமக எங்கே ஸ்ட்ராங் ஹோல்டாக இருந்தாங்களோ அங்கே தான் அவங்க வெற்றி பெற்றிருப்பாங்க. மதுரை கீழே வந்து ஒயிட் வாஷ். மதுரையெல்லாம் வந்து அவங்களோட கோட்டை. அதுலேயும் மேலூரில் வந்து அது முக்குளத்தோர் வந்து கொடி வச்சிருக்க இடம். அங்கே வந்து ஒரு பொது தொகுதியில் ஒரு ஷெட்யூல் காஸ்ட் வேட்பாளர் காங்கிரஸ் போட்டு, அதுவும் கடைசியாக அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் காஞ்சிபுரத்தை சேர்ந்த முன்னாள் எம்பி விஸ்வநாதனை போட்டு அவர் ஜெயிக்கிறார் அப்படின்னு சொன்னால், அப்போ ஏடிஎம்கே வந்து அங்கே 0வாக இருந்துட்டாங்க. அதுக்கு காரணம் அவங்க முக்குளத்தோர் வந்து அகெயின்ஸ்டாக பாலிடிக்ஸ் எடப்பாடியார் முன்னெடுத்தது தான் அப்படின்றதான் விஷயம். இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை. இப்போ சொல்ல வேண்டிய கட்டாயத்தெல்லாம் நான் சொல்லிட்டேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் இப்போது கள நிலவரப்படி 112 தொகுதிகளில் அவர் முன்னிலை வெற்றி, ஒரு 20 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த நொடிக்கு தோற்று போயிருக்காரு 8,000 வாக்குகள் வித்தியாசத்தில். இன்ஃபேக்ட் அவர் தோற்றவர் யாருன்னா விஎஸ் பாபு கிட்ட தோற்றுருக்காரு. அவர் தாவேக்க வேட்பாளர். அவர் வந்து இவர்கிட்ட வேலை பார்த்தவர், எம்எல்ஏவாக இருந்தவர். விஎஸ் பாபு, விஎஸ் ரவினா புரசவாக்கத்தில் கிங் அவங்க 2 பேருமே. பட் அவர் ஜெயிச்சதெல்லாம் பெரிய விஷயந்தான். பட் இதில் நாம் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, மக்கள் வந்து முட்டாள்கள் அல்ல. அதாவது எல்லாமே நார்த் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க, தமிழர் மக்கள்லாம் முட்டாள்கள், எப்போ பார்த்தாலும் திமுக ஓட்டு போடுறாங்க, அவங்க கடவுளை மதிக்காத கட்சி அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. இந்த முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு ஏடிஎம்கேக்கு வந்து எது வந்து ஸ்ட்ராங் ஒரு ஓட் பேங்க் அப்படின்னா, ஒன்று வந்து கொங்கு மக்கள். அங்கே வந்து பிஜேபியும் சேர்ந்ததுனால ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நினச்சிருந்தாங்க. டெஃபினட்டாக தெரியும் எனக்கு வந்து அங்கே இவங்க தோக்க போகிறாங்கன்ட்டு. அந்த இடத்துல எந்த வித ஒரு சப்போர்ட் இல்லாமல் திரு விஜய் அவர்கள் மேலே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அந்த மக்களுக்கு வந்தது. அதுதான் இந்த இமாலய வெற்றிக்கு காரணம். கொங்கு பெல்ட்டில் வந்து ஏடிஎம்கேவோட டிஎம்கே பெட்டராக பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தாவேக்கா நம்ம பார்க்கும்போது வால்பாறைலாம் டிஎம்கே ஜெயிச்சது வந்து பெரிய அதிசயம், பேரதிசயம். கோயம்புத்தூர் தெற்கில் ஜெயிக்கிறாங்க. இப்போ அது வந்து பணம்லாம் கொடுத்தா கூட எல்லாரும் தானே பணம் கொடுத்தாங்க. எக்ஸப்ட் தாவேக்கால ஒரு 5, 10, 20 வேட்பாளர் தவிர யாரும் தாவேக்கால பணம் கொடுக்கல. ஆனால் அதையும் மீறி அங்கே வெற்றி பெறாங்க அப்படின்னும் போது மக்கள் வந்து தெளிவாக இருந்திருக்காங்க. இப்போ ஒரு ஆள்கிட்ட சொல்லலாம், ஆனால் ஒட்டுமொத்த மக்களும் ஒரே மாதிரி முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த மௌன புரட்சி பார்க்குறாங்க. ஒரே 2 வீலராக இருக்குது ஓட்டு போடுற அன்னைக்கு. இந்த மை கூட காயில் மக்கள் வந்து ஒரு ஆசையோடு வந்து வாக்களிக்கிறாங்க. இப்போ நான் அன்னைக்கு வந்து ஒரு அதிமுக ஒன்றிய செயலர்கிட்ட சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு 300 ஓட்டு வாங்குவாங்க தாவேக்கான்னு சொன்னார். நம்ம பஞ்சாயத்துன்னு சொன்னார். நான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்சு 2000 3000 ஓட்டு வாங்குவாங்க. அதே போல் பக்கத்து அது இப்போ மாநகராட்சி ஆயிடுச்சு, அந்த வார்டில் வந்து ஒரு 3000 4000 ஓட்டு வாங்குவாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். சார் அதெல்லாம் நடக்காதுன்னு சொன்னார். பட் ஆனால் ஐ வாஸ் அன் ஒப்பீனியன் வந்து திமுகவுடைய எனக்கு வந்து ஒரு எதிர் சைடில் இருந்தாலும், நான் அவருக்கு அகெயின்ஸ்டாக வந்து சில விஷயங்கள் இருந்தாலும் திரு அன்பரசன் அவர்கள் ஜெயிப்பான்னு நினச்சிருந்தேன். ஏன்னா நிறைய தொகுதிகளில் அவர் பண்ணியிருக்காரு. அதனால் அவர் தோக்கடிக்கப்படுறார். என்ன இதில் வந்து கர்மா அப்படின்னு சொன்னால், அந்த ஜெயிச்ச பையன் பேர் ஹரிஷ், அந்த எம்எல்ஏ பேர், அவரோட அப்பா பேர் மகேந்திரன். அவர் முன்னாள் திமுகவோட நகர செயலாளர்.
இவர் வந்து எப்போ மாவட்ட செயலாளரோ உடனே அந்த மகேந்திரனை வந்து அவர் நாக் அவுட் பண்ணுறாரு. கர்மா அந்த ஒரு எப்படி நாம் என்ன கொடுக்குறோமோ அதானே திரும்ப கொடுக்கும். அப்பாவை காலி பண்ண மாவட்ட செயலக மந்திரி வந்து ஒரு புது சின்ன பையன், காலேஜ் முடித்த பையனை கொண்டு வந்து காலி பண்ணுது அப்படின்னா இதுதான் வந்து பிரபஞ்ச ரகசியம். அப்போ நான் அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து கணிச்சது தவறு. அவர் ஷோரா ஜெயிப்பார்னு நினச்சேன். இப்போ எனக்கு வந்து அவர் ஜெயிக்கணும்னு ஆசை கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து அவருக்கெல்லாம் ஓப்பன் சேலஞ்சே பண்ணேன். இங்கே நாயை நிப்பாட்டி ஜெயிக்க வைப்பேன்னு சொன்னேன் என்னோட ஓப்பன் மீட்டிங்கில். உங்களுக்கு நல்ல வேட்பாளர் இல்லை. ஆக்சுவலாக வந்து நான் அந்த தாவேக்கால நல்ல ஸ்ட்ராங்கான வேட்பாளர் இல்லை. தாவேக்கால இல்லாமல் அதிமுகவில் வேற யாராவது நல்ல வேட்பாளர் போட்டு ஒரு தலித் வேட்பாளர் ஒரு பொது தொகுதியில் போட்டிருந்தாங்கன்னா இன்னும் மேசிவ் ஓட் லீடிங்கோட அந்த வேட்பாளர் ஜெயிச்சிருப்பார். பட் நான் வந்து இதில் யார் ஜெயிச்சாங்க ஜெயிக்கலன்றதெல்லாம் விஷயம் இல்லை. ஒன்று வந்து மக்கள் வந்து ஏகோபித்த ஆதரவு. அங்கே வந்து கொங்கு மக்கள், அது எல்லா ஜாதி மக்களும், ஒரு பக்கம் சிறுபான்மையினர், இன்னொரு பக்கம் வந்து தலித் மக்கள், அப்புறம் பெரும்பான்மையான இடங்களில் எல்லாருமே வந்து 2 திராவிட கட்சிகள் கிட்டத்தட்ட ஒரு 55-60 வருட காலங்கள் இவங்களை வந்து நாட்டை வந்து காலி பண்ணிட்டாங்கன்ற ஒரு வெறுப்பு. இது வந்து என்னோட கருத்து இல்லை. இந்த திராவிட கட்சிகளால் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு திரு எடப்பாடி அவர்கள் வந்து அவர் சிஎம் ஆக மாட்டான்ல எனக்கு இருவேறு கருத்துக்கள் இருந்தே கிடையாது. ஆனால் அவர் 7.5% வந்து இடஒதுக்கீடு வந்து தமிழ் அந்த மெடிக்கல் நீட்டில் கொண்டு வந்தது அவர் தான். ஆனால் எவ்வளோ பேர் பலனடைஞ்சிருக்காங்க. திமுகவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் இவங்க மேலே வந்து ஒரு பெரிய டயர்டு ஒரு ஃபீல் ஏன் மக்களுக்குன்னா, கொல்லை எது எடுத்தாலும் கொல்லை. நீங்கள் டி நகர் போனீங்கன்னா அங்கே நடக்க முடியாது. சும்மா வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் போட்டு சீர்மிகு சென்னை, இது வந்து மாடர்ன் ஏதோ அது பேர் மத்திய அரசாங்கத்துலேருந்து ஃபண்டு வாங்கி எல்லா இடத்துலையும் கொள்ளடிச்சாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், திமுகவும் அதிமுகவும் பணம் கொடுத்தாங்க. அதில் எந்த டவுட்டுமே யாருமே இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஒரு சில இடங்களில் கொடுக்காம இருந்திருக்கலாம். ஆனால் பெரும்பான்மை இடங்களில் கொடுத்தாங்க. மக்கள் பணத்தை வாங்கிட்டு ரொம்ப தெளிவாதான முடிவு எடுத்திருக்காங்க. இப்போ வந்து நான் போய் ஒருத்தருக்காக சொன்னேன்னா, இல்லை விஜய் ஒருத்தருக்காக சொன்னாரா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் மக்கள் தெளிவாக முடிவு எடுத்துருக்காங்க. இவனுங்க கொள்ளடிக்கிறதா இவனுக்கு 2 பேருமே கூட்டு களவாணிகள்ன்றது நல்லா தெரிஞ்சிருக்கு. அப்போது இவங்க கூட சேர்ந்த காங்கிரஸும் நிராகரிக்கப்பட்டிருக்குது, அதிமுகவோட சேர்ந்த பாஜகவும் நிராகரிக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து விடுதலை சிறுத்தைகளை நல்லிஃபை பண்ணிட்டாரு, நாம் தமிழர் நல்லிஃபை பண்ணிட்டாரு. பாமக வந்து ஏடிஎம்கே கூட எவ்வளோ நாள் இருப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா ஏடிஎம்கே இனிமேல் அவங்க மீண்டு வருவது வந்து ஒரு சிரமம். அடுத்த ஒரு 3 வருஷம் கழிச்சு எம்பி எலெக்ஷன், அப்புறம் ஒரு மேபி 2029 வந்து எம்எல்ஏ எலெக்ஷன் வரலாம். அந்த ஒரு நாடு ஒரு தேர்தல்லாம், இல்லைன்னா இன்னும் 5 வருஷம் தாக்கு பிடிக்கணும். நடுவில் வந்து பஞ்சாயத்து எலெக்ஷன், இதெல்லாம் வந்து கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்துலேயும் இதே போல தான் வேவ் இருக்கும். மக்கள் வந்து இப்போ இதில் வந்து ஏடிஎம்கேக்கு ஓட்டு, இந்த இடத்துல திமுக ஓட்டுலாம் போட மாட்டாங்க. திரும்பவும் தாவேக்காக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அப்படின்னும் போது அவங்களால கட்சி ரன் பண்ண முடியாது. திமுகவிடையாவது பணம் இருக்குது, ஒரு 100 போராட்டங்கள் பண்ணலாம், ஏதாவது முன்னெடுக்கலாம். பட் நாம் வந்து இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக இருக்கணும். இது கடவுள் நமக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி. நான் ஏன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்கிறேன்னா, திரு விஜய் அவர்களுக்கு வந்து நான் ஒரு சப்போர்ட்டர் கிடையாது. அவர் சினிமா நடிகராக எனக்கு பிடிக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவரோட பர்சனல் லைஃப் நமக்கு தேவையில்லை. ஆனால் மக்கள் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் அவர் வந்து மக்களை ஏதோ ஒரு விதத்தில் ரீச் பண்ணிட்டார். குழந்தைகள் வாயிலாகவோ, டிவி வாயிலாகவோ, சினிமா வாயிலாக ரீச் பண்ணிட்டார். மக்கள் வந்து அவரை நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, அநாத ரட்சகனாக பார்க்குறாங்க. அதோட விளைவு தான் வந்து அவர் இப்போ நீங்கள் ஆட்சி கட்டில் உட்கார போகிறார். எனக்கு ஒரு சைடில் பயம் என்னென்னா, ஒரு பக்கம் திமுக 70 சீட் இருக்குது, ஏடிஎம்கே 60 சீட் இருக்குது, அந்த கூட்டணி இவங்க 2 பேரும் சேர்ந்து விஜயை வந்து நம்ம சிஎம் ஆகக்கூடாது, விடக்கூடாதுன்ற மாதிரி ஏதாவது முடிவு எடுப்பாங்களோ அப்படின்னாலாம் ஒரு பயம் இருக்குது. ஏன்னா விஜய் சிஎம் ஆகிட்டார்னா ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் நிச்சயமாக கொள்ளடிக்க மாட்டார். நான் வந்து அவர் எப்படி கவர்னன்ஸ் பண்ணுவான்றதை இன்னைக்கு கூட காலைல ஒரு டிஎம்கேல ஒருத்தர் பேசியிருந்தேன். அப்போ சொன்னால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைண்ணே, பதவி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணால் எல்லா அதிகாரிகளும் அவர்கிட்ட வந்து நிற்க போகிறாங்க, அவங்க ஆலோசனை சொல்ல போகிறாங்க. தனிப்பட்ட முறையில் ஒன்றும் கிடையாது. நல்லது கெட்டது நமக்கு தெரிஞ்சால் போதும், மக்களோட மனநிலை தெரிஞ்சால் போதும், கிரவுண்டோட ரியாலிட்டி தெரிஞ்சால் போதும், அவ்வளோதான். இதுக்கெல்லாம் ஒன்றும் பெரியலாம் வந்து கவர்மெண்ட் ரன் பண்ணுறதுக்கெலாம் பெரிய மூலலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. ஒரு சராசரி மனிதனாக இருந்தாலே போதும், அவன் ஈஸியாக ரன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது விஜய் அவர்களுக்கு வந்து இந்த வாக்கு கொடுத்துருக்காங்கன்னும் போது இந்த 2 கட்சிகளும் இந்த வேலையை பண்ணக்கூடாது. ஒரு காலம் அப்படி சேர்ந்து இவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்கன்னா அடித்து துவைச்சி தூர போட்டுருவாங்க அந்த 2 கட்சியுமே. அதுக்கப்புறம் அவங்க எழுந்திருக்க முடியாது. 2 பேரும் 2 சமாதியில் தான் போட்டு வைக்கணும். இது முதல் விஷயம். 2வது, திரு விஜய் அவர்கள் வந்து ஆட்சி அமைக்கும் போது ஒரு வருஷம் அவரை விட்டுருங்க. அந்த பசங்க வந்து தற்கூரி ஏதாவது சின்னதாக கலட்டாக பண்ணலாம், சின்னதாக பிரச்சனை பண்ணலாம், உடனே பார்த்தீங்களா அப்படின்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. எல்லாருமே விடுங்க, ஃப்ரீயாக விடுங்க.
அவங்க வந்து இப்போ கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய நேரம் இல்லை. நமக்கு நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ நான் ஒருத்தர் முதல்வராக நமக்கு வந்துட்டார். ஆனால் என்ன ஒரு விஷயம், அவருக்கு 35% ஆதரவு இருக்குது. எதிராக இருக்கவங்களுக்கு வந்து கூட்டி பார்த்தீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட 60% ஆதரவு இருக்குது. இங்கே வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டினும் போது திரு விஜய் அவர்கள் தான் வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய மேண்டேட்டை மக்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம எதிராக இருக்கவங்களாம் வந்து கணக்கெலாம் வேணாம். அப்போ அந்த வகையில் திரு விஜய் அவர்களும் எல்லோருக்கும் பொதுவான ஒரு அரசாங்கத்தை முன்னெடுக்கணும். இவங்க மேலே ஊழல், இவன் வந்து அந்த ரேப் பண்ணா அதை பண்ணா இதெல்லாம் கேஸ் போட்டு பணத்தெலாம் வேஸ்ட் பண்ணாமல் நடந்தா இருக்கட்டும். நீங்கள் வந்து லஞ்ச லாவணியமற்ற ஒரு அரசை முன்னெடுக்கணும், முதல் விஷயம். ரெண்டாவது, திமுக அரசுக்கு வந்து மிகப்பெரிய தவறு எதில் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஊழல்ன்றது திமுக அதிமுகலாம் பண்ணதான். ஆனால் என்னுடைய பார்வையில் கோவில் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அவங்க வந்து மக்களை வச்சு செஞ்சாங்க. அதாவது வந்து யாருமே வந்து ஒரு கணிக்க முடியாத அளவுக்கு கொள்ளை அடித்த ஒரு இடமாக திமுகவினர் வந்து பண்ணது அப்படின்னா, திமுகனா இண்டிவிஜுவல் திமுக நான் சொல்லலை, யாரோ ஒரு கவுன்சிலரையோ ஒரு மந்திரியோ எம்எல்ஏ நான் சொல்லலை. அவங்களுக்கு தெரிஞ்சுதா தெரியலன்னா எனக்கு தெரியாது. ஆனால் அதிகாரிகள் வந்து கொள்ளை அடித்து குவிச்ச ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னால் அது வந்து இந்து அறநிலையத்துறை தான். திரு விஜய் அவர்கள் முதல் விஷயமாக ஏதாவது நல்லது பண்ணணும் இந்த மக்களுக்கு நினைச்சாருன்னா, முதல் கையெழுத்து எல்லோருக்குமே வந்து கடவுள் தரிசனம் என்பது வந்து ஒரு இறை தரிசனம் என்பது பொதுவாக தான் இருக்கணும். இங்கே பணக்காரங்க கிட்டையும் ஏழைக்கு பின்னாடி இருக்கக்கூடாது. அப்போ நான் முதல் கையெழுத்து இதை போடுறேன். கோவில்கள் இனிமேல் கட்டணம் இருக்கும். ஆனால் அவன் வந்து 10 அடி முன்னாடி போகலாம் ஒழிய சாமி கும்பிடும்போது எல்லோரோட சேர்ந்து தான் சாமி கும்பிடணும். பணம் கொடுத்தான்றதுக்காக அவன் போய் கருவறையில் உள்ளே உட்காந்துலாம் சாமி கும்பிட முடியாது. ஒரு கடைநிலை மனிதனும் பணமே இல்லாத ஒரு இடத்துல எங்கேருந்து சாமி கும்பிடணும், அதே இடத்துல தான் பணம் உள்ளவனும் கும்பிடணும் ஒரே ஒரு விஷயத்த சொன்னார்னா, ஒட்டுமொத்த இந்துக்களுடைய ஏகோபித்த ஆதரவும் திரு விஜய் அவர்களுக்கு கிடைக்கும். இதன் மூலமாக என்ன நடக்கும்னா, மக்களுக்கு அரசாங்கம் மேலே பெரிய நம்பிக்கை வரும். ரெண்டாவது வந்து அந்த விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் நிறைய இடங்கள் அன்னதானம் வந்து பண்ணாங்க. எனக்கு நல்லா தெரியும். செவ்வாய்க்கிழமைனா அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு உணவு கொடுத்தது, நிறைய நல்ல காரியங்கள் பண்ணிருக்காங்க. அது வெளியில் யாருமே இவங்க வந்து அதெல்லாம் இன்ஃபர் பண்ணல. அதோட மீனிங்லாம் இவங்க கண்டுபிடிக்கல. பட் அவங்க வந்து மக்களோட மக்களாக இருந்ததெல்லாம் உண்மை. மேபி நம்ம ரீல்ஸ் பார்த்து ஏதாவது கிண்டலாக கேலியாக சில விஷயங்கள் ட்ரோல் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்துட்டு நம்ம முடிவெடுத்தோம் நம்ம முட்டாள். அப்போ அவங்க மக்களோட மக்களாக தான் இருந்தாங்க. அப்போ அந்த வகையில் இந்த அரசாங்கம் வந்து மருத்துவம் என்பது வந்து அவர் ஏற்கனவே படத்தில் சொன்னது மாதிரி எல்லோருக்கும் எல்லா வகையான மருத்துவம் இலவசம்ன்ற ஒரு விஷயத்தை கொண்டு போயிட்டு, மூன்றாவது கல்வியில் வந்து ரொம்ப முக்கியத்துவன்ற ஒரு விஷயம், எல்லாருக்கும் எல்லா வகையான கல்வியும் கிடைக்கின்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து, நான்காவதாக சட்டம் ஒழுங்கு, ஐந்தாவதாக போதை இல்லாத ஒரு தமிழகம் அப்படின்ற ஒரு 5 விஷயத்தை இந்த கையில் வச்சுக்கிட்டு, இன்னொரு கையில் இலவசங்கள் வேண்டாம். 1000 2000 இந்த இளைஞர்களுக்கு லேப்டாப் இதெல்லாம் வேண்டாம். மனிதன் வந்து எல்லாமே அவன் நேரம் வந்தனா அவன் என்ன வேணுமோ வாங்கிப்பாங்க. நீங்கள் வந்து இந்த கடனை வச்சுட்டு போய் கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடனை வச்சுட்டு போயிருக்காங்க. இதுலேருந்து நீங்கள் எல்லா ஸ்கீம்ஸும் ரன் பண்ணால் ரொம்ப டிஃபிகல்ட், பேர் கெட்டுரும். நீங்கள் வந்து ஒரு 20 வருஷமாக அதை ரன் பண்ணணும். அப்போ ரன் பண்ணணும் அப்படின்னு நான் என்னை போல நிறைய பேர் நினைச்சாங்கன்னா நினைப்பாங்க. அதை நினச்சது நடக்கணும்னா கொஞ்சம் மாற்று சிந்தனை நம்ம சொல்லிட்டோமே அப்படிலாம் நீங்கள் இப்போ சொன்னாங்க மக்கள் கேட்பாங்க. நான் வந்து உள்ளே வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் பண்ணணும்னு நினச்சேன். பட் நிதிநிலை எப்படி இருக்குது, ஒரு 2-3 வருஷம் நான் தனியாக வந்து என் செயலுக்கு கவர்மெண்ட்டை ரன் பண்ணிக்கிறேன். எனக்கு இதுதான் ப்ரியாரிட்டி, இந்த 5 விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சமே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்கி, அரசு அதிகாரிகளுக்கு ஒரு பயத்தை கொடுத்து, போலீஸ்க்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தா, தமிழ்நாடு மாதிரி ஒரு சிறந்த மாநிலம் எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் இதை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால், எப்படி 77 வந்து எம்ஜிஆர் வந்து யாரெல்லாம் நிப்பாட்டினாரோ எம்எல்ஏ ஆனாங்க, அதே போல் நீங்கள் நிப்பாட்டின ஆள் எல்லாருமே எம்எல்ஏ ஆகிட்டாங்க. பாதி பேர் எம்எல்ஏ ஆகிட்டாங்க. இன்னும் 20 வருஷம் 30 வருஷம் நீங்கள் தான் ரூல் பண்ணுங்க தமிழ்நாட்டில். அதுக்கு மேலே ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே இருக்க பிஜேபிலாம் விட்டுருங்க. இந்த லீடர்ஸ்க்கெலாம் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்கும். நீங்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி தான் வந்து பிஜேபி வில் ரூல் இந்தியா ஃபார் நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் அப்படின்னும் போது, பிரைம் மினிஸ்டர் மோடியோட அந்த மத்திய அரசோட ஒரு இணக்கமான ஒரு போக்குக்கு நீங்கள் வந்துடணும். அதன் மூலமாக நிறைய பணத்தை கொண்டு வந்து நிறைய நல்ல திட்டங்கள், பிரிட்ஜஸ்ஸு, தேவையான இடங்களுக்கு மெட்ரோ, தேவையான விஷயங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி, ரோடு, எதுக்கெல்லாம் பணம் தேவையோ அந்த பணத்தெல்லாம் நீங்கள் போய் நின்னீங்கன்னா டெஃபினட்டாக மத்திய அரசாங்கம் கொடுக்கும். ஸோ நீங்களும் வந்து தோ யூ பீயிங் லேபிள் அஸ் எ கிறிஸ்டினாக இருந்தால் கூட எல்லோருக்கும் பொதுவான சமமான ஒரு மனிதராக, இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் வேறுபாடு இல்லாமல் நான் எல்லோருக்கும் சமமானவன்ற ஒரு கருத்தை முன்னெடுத்து நீங்கள் போனீங்கன்னா, நீங்கள் இப்போ எடப்பாடியெல்லாம் சொல்லுவாங்க நிரந்தர முதல்வர் ஸ்டாலின், திராவிட மாடல் 2.0 இல்லை, விஜய் 1.0 2.0 3.0 இப்படியே தான் போகும் உங்கள் காலம் வரைக்கும்.
உங்கள்கிட்ட மக்கள் எதிர்பார்க்குறது தான். உங்கள் பர்சனல் லைஃபு, இந்த உங்களோட பர்சனல் கேசஸ் இதெல்லாம் யாருக்குமே விஷயம் இல்ல. அதெல்லாம் இம்மெட்டீரியல் ஃபார் எனிபடி. அவன் எதிர்பார்க்குறது நிம்மதியான ஒரு வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, நல்ல சுகாதாரமான ஒரு வாழ்க்கை, நல்ல குடிநீர், அவனுக்கு வந்து வேலை வாய்ப்பு வேணும், படித்தா வந்து வேலை கிடைக்கணும். இது போல் சின்ன சின்ன விஷயங்கள் தான். இது பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் நீங்கள் நினச்சிங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் ஒரு 1,00,000 பேரை கூப்பிட்டு ஒரு ஆளுக்கு ஒரு 50 பேருக்கு வேலை கொடு, 100 பேருக்கு வேலை கொடுன்னா பெரிய சமுதாய புரட்சியை உண்டு பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு அதோட ஆரம்ப மையப்புள்ளி ஒரு பிள்ளையார் சொல்லி போடணும்னா அது கோவிலேருந்து ஆரம்பிக்கின்றது என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஸோ விஜய் அவர்களுக்கு வாக்களித்த அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இது வந்து திரு விஜயை பொறுத்த வரைக்கும். பிற கட்சிகள், எனக்கு சீமான் ரொம்ப பிடிச்ச தலைவர். அவர்கிட்ட நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், அவர் நிறைய முரணான விஷயங்களை பேசினா கூட அவர் ஒரு நல்ல ஒரு லீடராக நான் பார்க்குறேன். அவரோட தோல்வி கொஞ்சம் வருத்தத்துக்குரிய தோல்வி தான். திமுகவை பொறுத்த வரைக்கும், அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நல்ல எதிரி கட்சியாக இருக்காதீங்க. நல்ல விஷயங்கள்லாம் தட்டி கொடுங்க, தெரியாத விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. நீங்கள் வந்து திமுகவும் அதிமுகவும் கொள்ளடித்த மாதிரி இந்த விஜய் வந்து திரு விஜய் அவர்களை கரெக்ட் பண்ணாதீங்க, கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, அவரை கன்வின்ஸ் பண்ணாதீங்க. நல்ல விஷயங்களை நீங்கள் முன்னெடுத்து செல்லணும். அதுதான் ஆரோக்கியமான ஒரு அரசியலாக இருக்கும். நீங்கள் அதை தவற பட்சத்தில், அது இல்லாமல் நாங்கள் அடிக்கிற மாதிரி அடிச்சுப்போம், சேர்ந்துக்கிட்டு ஒன்று காலி பண்ணோம் அப்படின்ற அரசியல் முன்னெடுத்திங்கன்னா சுத்தமாக தூக்கி எறியப்படுவீர்கள். எல்லாம் போதுமே, பணம் இவ்வளோ கொள்ளடிச்சாச்சுல, எல்லாமே 5 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்களே, போதும் என்ன பண்ண போகிறீங்க? ஒரு கவலம் சாப்பாடு தானே, ஒரு சின்ன வயிற்றுக்கு தானே சாப்பாடு, இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும்? ஸோ அதனால் தயவுசெய்து வந்திருக்கக்கூடிய புதிய ஆட்சியாளரை பயமுறுத்தாமல் ஒரு ஃப்ரெண்ட்லி தமிழ்நாடாக, எப்படி வந்து வட இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா பிஜேபி காங்கிரஸ் எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிறாங்க, அதுபோல் ஒரு தமிழ்நாடாக ஒரு இருக்கணும். அந்த அரசியலை முன்னெடுக்கணும் என் அன்பான வேண்டுகோள். இது தவற பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு ஆதரவான அதிகாரிகளை வச்சு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை எடுத்து அவருக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் மக்கள் உங்களை வேரடி மண்ணோடு அறுத்து தூக்கி போட்டுருவாங்க. இது வந்து பாதிப்பு வந்து எனக்கு தெரிஞ்சு அதிமுகவுக்கு பெரிய பாதிப்பு இந்த எலெக்ஷனால் உண்டு. நிறைய பேர் திங்க் பண்ணுவாங்க, திரு செங்கோட்டையன் அந்த பக்கம் இருக்கிறதுனால இங்கே ஜெயிச்ச ஒரு 20 பேர் 30 பேர் கூட அவர் தூக்கலாம். இன்னி கூட எனக்கு அந்த ஒரு அதிமுக ஒன்றியத்தில் சொன்னார், சார் என்ன சார் கரெக்டாக சொன்னீங்க சார், 30% மேலே வாங்குவாருன்ட்டு, 30% ஷூராக வாங்குவான்னு சொன்னீங்க சார், சில இடங்கள் இப்போ சொன்னீங்க, எனக்கு செங்கோட்டையன் 10 வாட்டி கூப்பிட்டார் சார், நான் போயிருந்த அவர் எம்எல்ஏ ஆயிருப்பேன் சார், நம்ம தொகுதியில் ஆயிருப்பேன் அப்படின்னு சொன்னாப்புல. நான் எப்படி தலைவர் அதை சொல்ல முடியும், நீங்கள் ஒரு கட்சிக்காரன், நான் வந்து நடக்க போகிறத சொன்னேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னேன். ஸோ இது போல் நிறைய விஷயங்கள் ஏற்படலாம். அது வந்து அது போல் ஒரு ஸ்ட்ராங்காக ஆகிறதும் அந்த கட்சிக்கு நல்லது. இதுதான் வந்து யதார்த்தம், இதுதான் உண்மையான விஷயம் கூட. ஸோ அந்த வகையில் திரு விஜய் அவர்கள் வந்து நல்ல ஒரு அரசாங்கத்தை முன்னெடுக்கணும், நல்ல அரசாங்கத்தை கொடுக்கணும் என்பதற்காக நாம் வணங்கக்கூடிய அந்தந்த தெய்வங்களை பிரார்த்திப்போம். நான் அந்த வகையில் ஆண்டாளை பிரார்த்திக்கிறேன். ஒரு புதிய தமிழகம், புதிய வானம், புதிய பூமி. ஸோ எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவர் நிச்சயமாக வந்து நல்லபடியாக ஸ்கோர் பண்ணுவார், நல்ல விஷயங்களை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு. இதில் வந்து அவர் நடிகர், அவர் வந்து என்ன தெரியும், இந்த கிரிட்டிசிசம்லாம் விட்டுட்டு அவர் முதல்வராக இனிமேல் பார்க்க துவங்குங்க. அதுதான் நல்லதும் கூட, அதான் நமக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அரசியல் வந்து அடுத்த ஒரு இப்போ பஞ்சாயத்து எலெக்ஷன் விட்டுருங்க, அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு எம்பி எலெக்ஷன் வரைக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தமிழ்நாடு இருக்குன்றதை நம்புகிறேன். நீங்களும் தயவுசெய்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுங்கள். இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். வாழ்க வளத்துடன்.